எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. முக்கிய செய்தி: பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கர்நாடக மாநில அரசு இமெயில் வாயிலாக கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். தற்பொழுது கர்நாடக அரசு மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருக்கின்றனர், அதில் என்ன தெரிவித்திருக்கின்றனர்? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக இந்த பாலியல் வழக்கை பொறுத்தமட்டில் பிரஜ்வல் ரேவண்ணாவை விசாரணைக்கு ஆஜராகவும் ஏற்கனவே 2 முறை எஸ்ஐடி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. ஆனால் இதுவரை எந்த முறையான பதிலும் அளிக்கவில்லை. ஒரு முறை மட்டும் முதல் முறை நோட்டீஸ் வழங்கிய போது தனது வழக்கறிஞர் மூலமாக தனக்கு நேரில் ஆஜராக 7 நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு எஸ்ஐடி மறுப்பு தெரிவித்துவிட்டது. இதைத் தொடர்ந்து அளிக்கப்பட்ட நோட்டீஸுக்கு எந்தவித பதிலும் வராதால் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கையை எஸ்ஐடி மேற்கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் மத்திய அரசின் இன்டர்போல் மூலமாக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் குறித்த அறிவிப்பை பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு எதிராக வெளியிட வேண்டும் என்றுதான் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் இமெயில் வாயிலாக கர்நாடக தலைமைச் செயலர் மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த ப்ளூ கார்னர் நோட்டீஸ் என்ன என்றால் ஒரு வழக்கில் குற்றவாளியாக கருதப்படும் நபர் வேறு ஏதாவது நாட்டில் இருந்தால் அவர் எந்த நாட்டில் இருக்கிறார், அவரது இருப்பிடம் குறித்த தகவல்களை இன்டர்போல் மூலமாக சம்பந்தப்பட்ட நாட்டின் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ப்ளூ கார்னர் நோட்டீஸ். ஏற்கனவே பிரஜ்வல் ரேவண்ணா பொறுத்த மட்டில் அவர் ஜெர்மனி பயணித்திருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. ஆனால் அங்கிருந்து துபாய் செல்ல இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவர் ஒருவேளை வேறு எந்தாவது நாட்டிற்கு சென்றால் அவரது இருப்பிடம் குறித்த தகவல்களை தங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ப்ளூ கார்னர் நோட்டீஸை அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கர்நாடக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க தற்போது கர்நாடகாவில் மற்றொரு முக்கியமான திருப்பம் இந்த வழக்கு தொடர்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதே பாலியல் புகார் வழக்கில் அவரது பிரஜ்வல் ரேவண்ணாவின் தந்தையான HD ரேவண்ணா மீதும் குற்றச்சாட்டு இருந்தது. அவர் முன்ஜாமீன் வேண்டும் என்று கேட்டு மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு கூட தற்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை பெயில் கிடைக்காத பட்சத்தில் அவர் கைது செய்யப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.